நல்லாங்களா? சரி. திருச்சி பாருங்க. நான் திருச்சி மணப்பாறேனே. சரி, அங்கே போகுது. அங்கே ஃப்ரெண்டு அநியாயம் உங்கள் தீவிர ஃபேன்னு. அப்படியா? நான் ஒரே உனக்கு மட்டும் ஃபோன் மட்டும் போட்டு கொடுத்துறேன். விவசாயிக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுக்க விவசாயி மட்டும் தான் நிற்பான். வேற ஒரு சின்ன மணிக்காவே தெரியும். போன எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனா கருப்பையாக்கு தான் நான் ஓட்டே போட்டேன். கருப்பையாக்கா? சரி சரி. நான் கரெக்ட் அக்கா. நான் தான் வேட்பாளர் விவசாய சின்னங்க. வாய்ப்புடுங்க. நான் தான் கட்சியில் ஓட்டு போட வச்சேன். சரி சரி. தீவிர நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் இவர். இன்ஸ்டாடியை காட்டுறது சின்ன பிள்ளை முதல் கொண்டு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். மச்சா யாரு கூட நிற்கிறேன் தெரியுமா? பேசுங்க, நீங்களே பேசுங்கண்ணே. வணக்கம். வணக்கம். நான் எடுமான நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க உங்களை எனக்கு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இங்க குதிரை மாதிரி வந்தீங்களா பாளையம்? ஆமா ஆமா. அங்க ஒரு பையன் இருந்தாங்களா? அதுதானா? இதுதானே திண்டுக்கல் தானே? திண்டுக்கல் தானே. உசேன் நிக்கிறார்ல. ஆமா 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 ஆமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உசேன் நிக்கிற தொகுதி. ஆமா ஆமா. ஞாபகம் இருக்கு. நைட்டு போய் சாப்பிட்டோம்ல செட்டிநாடு மெஸ்ல. ஆமா ஆமா. ஞாபகம் நினைவு இருக்கு. சந்தோஷம். மகிழ்ச்சி தம்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்க தான் ஓட்டு போடுவோம். ஐயா வணக்கம் ஐயா. நாம் தமிழர் கட்சி வர்றீங்க. அந்த வேட்பாளர் விவசாய சொன்னாங்கய்யா. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒருத்தர் மாற்றி போடுங்க. நல்ல சாதாரணமா அதுவும் நம்ம ஏரியா இடும்பாகணும். ஆமாங்க. போயிட்டாங்க. இது எப்பயுமே நாங்கள் இந்த கட்சி தான். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட நமக்கு தானே. நன்றி நன்றி. தெரியும். நன்றி. கண்டிப்பாக தெரியும் நம்மளோட. சரி நன்றி நன்றி. கண்டிப்பாக நமக்கு தான். ஓடிட்டு இருக்கு நம்மளோட எப்பயுமே அவருக்கு தெரியும். அந்த வேட்பாளர் கை இதாக இருக்கு. பரவாயில்ல. ஓட்டு வைக்க. ஓ கொடுங்க. கண்டிப்பாக உண்டு. நன்றி நன்றி. நம்மளுக்கு தரம் கட்டணும். ஒரு மாற்றத்தை கொடுங்க அண்ணே. இடுமாவணுண்ணே. ஆமாண்ணே. என்ன பிடிச்சிங்க? எஜரிங்கண்ணே. நன்றி. அவர் அதுதானே எதிர்பார்த்தார். யாருண்ணே? படித்தவங்க தான் வேட்பாளர் வரணும்னு எதிர்பார்த்தார். வாண்ணே. சரி நன்றி. கட்கரிக்கு வாக்கு செலுத்தினா, உதயசூருக்கு வாக்கு செலுத்தினா, உங்க தலைமுறை, உங்க சந்ததி, உங்க பேரன்பேத்தி, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்குமா? இதை இலவசமா தர்றேன், அதை இலவசமா தர்றேன்னு சொல்றாங்க. இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம உங்களால் வாங்க முடியுமா? பிஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் யாராவது ஒருவர் காசு கொடுக்காம ஏதாவது ஒண்ணுல கையெழுத்து போடுறாரு? உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்க, தேர்வுல வந்து தேர்ச்சி அடைகிறீங்க. அரசு வேலைக்கு காசு கொடுக்காம யாராவது போக முடியுமா? அரசு வேலைக்கு தகுதி இருந்தா, திறமை இருந்தா, எல்லாவித வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, காசு இருந்தா மட்டும்தான் அரசு வேலைக்கு போக முடியும். பேருந்துல, அரசு பேருந்துல நடத்தின வேலையா 10 லட்சம் கொடு, ஓட்டுநர் வேலையா 8 லட்சம் கொடு, அரசு பள்ளிக்கூடத்துல ஆயா வேலையா 1 லட்சம் கொடு. அரசு வேலைக்கு காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கு. வெளிநாடுகள்ல லஞ்சம் அந்த நிர்வாக சீர்கேடு இருக்கு. அங்க எதுக்கு லஞ்சம் கொடுக்குறான்னா, வேலை நடக்காம இருக்கணும்னா லஞ்சம் கொடுக்குறான். ஆனா இங்க வேலை நடக்கனாலே லஞ்சம். அடிப்படை மனிதனுக்கு என்ன அடிப்படை? ஒரு புள்ள பிறக்கிறான்னா, பிறந்து அவன் அறிவாளியா வளரணும்னா நல்ல கல்வி. அந்த கல்வியை இந்த அரசு கொடுக்குதா? அரசு பள்ளிக்கூடம் தரமா இருக்கா? ஓஎஸ் மணிய இங்க சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்குள்ள எத்தனை அரசு பள்ளிக்கூடம் இருக்கு? ஆனா ஓஎஸ் மணி சொந்தமா தலைஞாயிறுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்தின் தரமும் அரசு பள்ளிக்கூடத்தின் தரமும் ஒன்னா இருக்கா? தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் தரமாக இருக்கிறது என்றால், இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஒரு அமைச்சகம், அதுக்கு பணி செய்யக்கூடிய எண்ணற்ற பேரு, ஒரு அரசு நடத்தக்கூடியது எப்படி தரமற்று போகுது? தரம் கட்ட ஆட்சியாளர்கள், நோக்கமற்ற ஆட்சியாளர்கள். இங்க பிரச்சனை ஆட்சியாளர் ஊழல்வாதியா மாறிட்டாங்கிறது இல்ல, அதிகாரிகள் ஊழல்வாதியா மாட்டாங்கிறது இல்ல,
மக்களை ஊழல்வாதிகளாக மாத்திட்டான். சமூகம் குற்ற சமூகமாக மாறி போனது. அதன் வெளிப்பாடு 60 வயது மூதாட்டிக்கு இந்த சமூகத்தை பாதுகாப்பு இல்லை, 6 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளை வளர்த்து நிம்மதியா தூங்க முடியல. பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப கல்லூரிக்கு போறப்ப யார் என்ன செய்வானோன்னு பதவி பிடிக்க வேண்டியிருக்கு. நாங்குநேரி பக்கம் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியின் சாதனை. கழிப்பற வசதி இல்லை பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கழிப்பற வசதி இல்லாம காட்டுல ஒழுங்க போன ஒரு பிள்ளைய, பச்சை பிள்ளைய ஒன்புறவு பண்ணி கொண்டுட்டான். எத்தனை கொடுமைகள். இது எல்லாம் நடக்குது இந்த அமைப்பு முறைக்குள்ள. இது எல்லாத்தையும் சரிவரம்னா ஒரு மணி ஆட்சி மாற்றத்தால் முடியாது. எல்லாத்தையும் மாற்றணும். இந்த அமைப்பு முறை மாற்றம், அடிப்படை மாற்றம், இந்த சித்தாந்தம் திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சி வச்சிருக்காங்க, அதுக்கே மாற்றாக வைக்கணும். என்ன கோட்பாடு? தமிழர், தமிழ் தேசியங்கிற உயரிய கோட்பாட்டை வச்சு உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துங்க. ஓஎஸ் மணியன் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை. அதுல 5 ஆண்டுகளும் அமைச்சர். தலைஞாயில தண்ணீர் தட்டுப்பாடு, தாண்டி கொண்ட தண்ணீர் தட்டுப்பாடு, மக்கள் போராடிய போது போராடிய மக்கள் வந்து பார்த்தாரா சட்டமன்ற உறுப்பினர்? இல்ல. ஐயா எஸ்கேரி 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இதே வேதாந்தம் இல்ல. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கலை எதிர்த்துட்டாரா? அடிப்படையான உட்கட்டுமானத்தை உருவாக்கிட்டாரா? இங்க வேலை வாய்ப்பு இல்ல, வெளிநாட்டுல போய் தான் புடைக்க நிலம் இருக்கு. அப்ப இங்க என்ன விளையுதோ அந்த பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கான அந்த நிறுவனத்தை, அந்த தொழிற்சாலை உருவாக்கினாரா? முல்லைப்பூ அதிகமா விற்குது, முல்லைப்பூவை வந்து அதை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலை, அந்த முல்லைப்பூவை சந்தைப்படுத்த ஒரு சந்தை ஏற்பாடு பண்ணாரா? எல்லா வளமும் இருக்கிறது இந்த நிலத்துல. ஆனா வளத்தை கொண்டு வளத்தோடு ஆச்சரியம் செய்யுது. அதுக்கு உங்கள் பிள்ளைகள் மாற்ற தேடி நின்ற பிள்ளைகள் நாங்களே மாற்றாமல் நிற்கிறோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். விவசாய சட்டத்தை வாக்களை கொடுங்க. மாற்றம் சாத்தியப்படும். இந்த தேர்தல் களத்துல ஓஎஸ் மணிங்கிற பணக்காரர், ஒரு கோடீஸ்வரன், அதே போல அந்த பக்கம் ஐயா எஸ்கேரி ஒரு பண்ணையார், இவர்கள் தோற்று போய் எளிய மகன் வென்றான், விவசாயி வென்றான், சாமானிய விட்டு பிள்ளைகள் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார்கள் வரலாற்று பதிவு வரணும். அது எப்போது சாத்தியம்? ஜனநாயக மறுமலர்ச்சியில, மக்கள் புரட்சியில சாத்தியம். அவன் தேர்தல் பரப்புரை நடக்கும். இந்த 20 நாள் நடக்கும். ஒரு நாள் அறிவிக்கப்படும். தேர்தலுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பரப்புரை முடிக்கப்படுது. பரப்புரை முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் அந்த ஒரு நாள் காலில் மாநில காசை கொண்டு வீடுல வருதான். அப்படி காசை கொடுத்தாலும் சரி, தவறான ஒருவனை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் மக்கள் எப்போ விழிப்புணர்வு கொள்றாங்களோ அன்றைக்கு ஒரு நல்ல அரசியல் உருவாகும். நீ சிந்திச்சு பாருங்க. கழுதை இருக்குது, 6 அறிவு இல்லாத ஒரு மிருகம் கழுதை, விலங்கு கழுதை. கழுதைகிட்ட போய் 50 ரூபா பணத்தை கொடுத்தோம்னா அந்த கழுதை தின்னும். அந்த கழுதைக்கு தெரியாது 50 ரூபா பணத்தை வச்சு 5 பேர் பேப்பர் வாங்கி 5 நாளைக்கு திக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு 2000 ரூபா 4000 ரூபா காசை கொடுப்பான், வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம். எப்ப 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கலாம்ட்டு. ஆனா 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவோம். தேர்தல் என்பது ஒரு நாள் கூட்டம் இல்லை, ஒரு வேடிக்கை இல்லை. அது 5 ஆண்டுகள வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்க போகிற முக்கியமான காரணம். அந்த வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்தார்கள். இந்த களத்திலே சமரசமற்று இருப்போம். இந்த மண்ணுக்காக, மக்களின் உரிமைக்காக, மக்களின் நலவாழ்வுக்காக இறுதிவரை உறுதியாக போராடுவோம். நாங்கள் இந்த தொகுதியை வென்று சட்டமன்ற உறுப்பினராக மாறுற பட்சத்தில் மாறுகிற போது இந்த தொகுதியில் உள்ள அடிப்படை சிக்கல்களை தீர்த்து வச்சு இங்க இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகாது, இங்கேயே வாழ்விடத்துக்கு அருகாமலே வாழக்கூடிய வகையில வாழ்வாதாரத்தை, வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அதற்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி சாவோம். உங்கள் சின்னம் விவசாயி, உங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி.